வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. கந்தர் அனுபூதி முதல் பாடல். ஆடும் பரிவேலணி சேவலெனப் பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவிற் சாடும் தனியானை சகோதரனே. பொருள் பார்ப்போம் வாருங்கள். தேடும் கயமாமுகனை செருவில். தேடும் போரிற்கு தேடி வந்த கயமாமுகனை, யானை முகம் கொண்ட கஜமுகாசுரனை, செருவில் போரில் சாடும், போர் புரிந்து அவனது கர்வத்தை அடக்கிய தனிப்பெரும் திறமை உள்ள யானை சகோதரனே. அந்த யானை முகத்தினனின் விநாயகப் பெருமானின் சகோதரனே, ஐயா முருகா, எனக்கு ஆடும் பரிவேல் அணி சேவலென. ஆடும் பரி, அதாவது ஆடுகின்ற மயில். ஆடும் என்றால் ஆடுகின்ற எனப்பொருள். அதனுள் இருக்கும் மெய்ப்பொருள் என்னவென்றால், ஆடும் எனும் எழுத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆ, பிறகு டு, பிறகு இம். இது பிரணவத்தின் உருவமாகும். பிரணவம் அகார உகார மகாரம் சேர்ந்தது என்பது அனைவரும் கேட்டிருப்போம். அந்த அகாரம்தான் ஆ என்றும், உகாரம் டு என்றும், மகாரம் இம் என்றும். அதாவது ஆடும் என்பதில் பிரணவம் அடங்கியுள்ளது, ஓம்காரம் அடங்கியுள்ளது. அந்த ஓம்காரமாக நடனம் ஆடும் மயில், ஓம்கார சுரூபமான மயிலே என்றும், ஆடும் பரி வேல் அணி, ஐயனின் திருக்கரத்தில் இருக்கும் திருவேல் படை, வேல் அணி என்றே கூறுகிறார். வேல் நம் கண்ணிற்கு ஒன்றாக தென்பட்டாலும் அதை பிரயோகிக்கும் பொழுது அது தனிப்படையாக இருந்து கொண்டு அனைத்து அரக்கர் குலத்தையும் அறுக்க வல்லது. அதனால் அதற்கு வேல்படை என்றே பெயர் உள்ளது. அந்த வேலணி சேவலென, ஐயனது திருக்கொடி, சேவற்கொடியோன் அல்லவோ நமது முருகப்பெருமான். அந்த சேவற்கொடியையும், அதாவது மயிலும் வேலும் சேவலும், வேலும் மயிலும் சேவலும் துணை என்ற பொருட்கொள்ளும் ஆடும் பரி வேல் அணி சேவலென நித்தம் தினமும் பாடும் பணியே பணியா அருள்வாய். அதையே நான் தினமும் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். தினமும் நான் மறவாது பாடிக்கொண்டிருக்க நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்ற பொருள். எளிமையாக சொன்னால், நான் தினமும் உன்னை மறவாது, நான் நினைத்து கொண்டு உன்னை மறவாது பாடிக்கொண்டிருக்கும்படி எனக்கு அருள்வாயாக விநாயகப் பெருமானின் சகோதரனே எனப்பொருள். இதை தினம் பாராயணம் செய்வதால், இந்த பாடலை தினம் பலமுறை பாடிக்கொண்டிருப்பதால் ஐயனது திருவடிகளை மறவாது நித்தம் பாடுகின்ற வரம் கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா.